அனைவருக்கும் வணக்கம். பியூஓ தமிழ் மேக்ஸுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறையா வீடியோஸ் பாருங்கள். இப்போ சயின்ஸ் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். கூற்று ஏ, மின்சாரம் ஒரு ஸ்கேலார் அளவாகும். கரெக்டு. மின்சாரம் பாயும் திசையை கொண்டிருந்தாலும் அது டைரக்ஷன் இருந்தாலும் திசையன் கூட்டல் விதிகளுக்கு இது கீழ்ப்படியாகாது. அப்போது ஏவும் கரெக்டு தான், அது கொடுத்துருக்க ரீசனும் கரெக்டு தான். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஒரு இயற்பியல் சமன்பாட்டின் பரிமாண சரியாக இருந்தால் அந்த சமன்பாடு உண்மையான சமன்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமன்பாட்டின் பரிமாணங்களை சரிபார்க்கும் போது பரிமாண மாறிலி, அதாவது அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் மதிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஏ வந்து கரெக்டு, பி வந்து தவறு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புவியானது 15 டிகிரி இடைவெளி அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. புவியானது 15 டிகிரி இடைவெளி அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், யாருடைய ஊசல் கண்டுபிடிப்பானது ஊசல் கடிகாரங்களை வடிவமைக்க உதவியது? ஊசல்னாவே நம்மளுக்கு தெரியும், கலிலியோ. இப்போ கலிலியோவோட ஊசல் கண்டுபிடிப்பு தான் ஊசல் கடிகாரங்களை வந்து வடிவமைக்கிறதுக்கு உதவியது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி, கலிலியோ. அடுத்த கொஸ்டின், பூமியில் மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா 9.8 ஏதாவது இன்ட்டு பண்ணிங்கன்னா அது ஆன்சர். 9.8 × 50 போட்டிங்கன்னா 490 N வரும். இப்போ 490 N 9.8ஆல் இன்ட்டு பண்ணுங்கள், 9.8 அதாவது இன்ட்டு பண்ணிங்கன்னா 490 N வருது. ஸோ ஆப்ஷன் டி வந்து அதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். காற்றின் வேகத்தினை அளவிட பயன்படும் கருவி அனிமோமீட்டர். காற்றின் வேகத்தை வந்து அனிமோமீட்டர் வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அனிமோமீட்டர். அனிமோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியன் மற்றும் ஸ்டெரேடியன், அதாவது ஸ்டீரேடியன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரேடியன் மற்றும் ஸ்டீரேடியன் ஆகியவை துணை அலகுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ரேடியன் என்பது கோணத்தையும் ஸ்டீரேடியன் என்பது திண்ம கோணத்தையும் அளவிட பயன்படுகின்றன. இது எல்லாமே அப்சல்யூட்டில் கரெக்டாக இருக்குது. ஸோ ஏ மற்றும் கொடுத்துக்க ரீசன் ரெண்டுமே சரிதான். ஏ என்பது ஆருக்கு சரியான விளக்கம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ. இந்த மாதிரி ரீசன் அதுக்கு உண்டான இதுதான். இதில் வச்சு ஏதாவது 1-2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஒளியாண்டு என்பது நேரத்தின் அலகு ஆகும். ஒளியாண்டு என்பது ஒரு வருடத்தில் ஒளி பயணிக்கும் தூரம் ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா கூற்று ஏ வந்து தவறு. ஏன்னா ஒளியாண்டு என்பது அதாவது தொலைவு, அதை அளக்கிறதுக்கு தான் உண்டான அலகு, நேரம் கிடையாது, தொலைவு. அதனால் வந்து கூற்று ஏ வந்து தப்பு. ஆனால் பி வந்து கரெக்டு. ஒளியாண்டு என்பது ஒரு வருடத்தில் ஒளி பயணிக்கும் தூரம் ஆகும். ஸோ மேலேக்கும் தூரம் கொடுத்துருந்தாங்கன்னா, தூரமோ தொலைவாக கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். நேரம் கொடுத்தனால அது தப்பு. ஸோ வந்து ஏ தவறு. ஆனால் என்னது, பி வந்து சரி. கரெக்டான ஆப்ஷனையும் தெரிஞ்சு படிச்சுக்குங்க. காலத்தின் மிகப்பெரிய அலகு மிலேனியம். காலத்தின் மிகப்பெரிய அலகு மிலேனியம். அது ஈஸி தான். அடுத்த கொஸ்டின், டேஸ் என்பது வெற்றிடத்தில் ஒளி ஒரு வருடத்தில் கடக்கும் தொலைவு. இப்போ ஒளியாண்டு, இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் டெஃபினிஷன். ஒளியாண்டு என்பது வெற்றிடத்தில் ஒளி வந்து ஒரு வருடத்தில் கடக்கும் தொலைவு. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பி, ஒளியாண்டு. அடுத்தது, டேஸ் நீளம், நிறை, காலம் போன்ற இயற்பியல் படித்தரங்களை பராமரித்தல் மற்றும் தரம் உயர்த்துதல் ஆகிய பணிகளை மேற்கொள்கிறது. இந்தியாவில் வந்து நீளம், நிறை, காலம் மற்றும் இயற்பியல் படித்தரங்களை பராமரித்தல் மற்றும் தரம் BCE 350 இயற்பியல் என்ற பெயர் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அரிஸ்டாட்டில் தான் இயற்பியல் என்ற பெயரை அறிமுகப்படுத்துகிறார். ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏ, அரிஸ்டாட்டில். தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து ஒரு மரத்தின் உச்சியானது 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் தோன்றுகிறது. மரத்திற்கும் தரைக்கும் இடைப்பட்ட தூரம் 50 எனில் மரத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
இது நீங்கள் டிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி போடுங்க. ஒரு டிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா மரத்தின் உயரம் வந்து 86.6 மீட்டர் வரும். வரலைன்னா கமெண்டில் கேளுங்க, நம்ம போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டிக்னாமெட்ரி யூஸ் பண்ணணும். அடுத்தது அலைவுறும் ஊசலின் நீளம் மற்றும் அலைவு நேரம் பெற்றுள்ள பிழைகள் முறையே 1% மற்றும் 3% எனில் ஈர்ப்பு முடுக்கம் அளவிடுதலில் ஏற்படும் பிழை 7%. இது வந்து சம்மு புக்கில் இருக்குது, பாருங்கள். அடுத்தது அறிவியல் அறிஞர்கள் வந்து டேஸ் என்ற அலகில் குறிக்கப்பட்டுள்ள வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துகின்றன. அப்படின்னா கெல்வின், 1 கெல்வின் 2 கெல்வின் இப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ கெல்வின் அப்படிங்கிற இதை வச்சு தான் வந்து வெப்பநிலை மானி, அந்த வெப்பநிலை மானிகளை இதை பயன்படுத்துகிறார்கள். ஸோ ஆன்சர் வந்து கெல்வின். அடுத்த கொஸ்டின், பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை வந்து அகச்சிவப்பு கதிர் அளவிடுகிறது. ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அகச்சிவப்பு கதிர் அளவிடுகிறது. ஆப்ஷன் ஏ, அகச்சிவப்பு கதிர். அடுத்தது, பல முறைகள் இருப்பதால் ஏற்படும் குழப்பத்தை தீர்க்க 1971ஆம் ஆண்டு எஸ்ஐ அலகுமுறை கொண்டு வரப்பட்டது. ஸோ எஸ்ஐ அலகுமுறை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1971. எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, பல முறைகள் இருந்தாலும் பல முறைகள் இருக்குது இல்லையா, அதனால் ஏற்படுற குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக எஸ்ஐ அளவுமுறை கொண்டு வரப்பட்டது. 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் கொண்ட தொட்டி முழுவதும் நீர் நிரப்பப்பட்டால் அதன் நிறை டேஸாக இருக்கும். 1000 kg. அதுக்கு ஆப்ஷன் வந்து சி, 1000 kg. மிகச்சிறிய பொருட்களின் பரிமாணங்களை 0.001 சென்டிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி திருகு அளவி. ஸ்க்ரூ கேட்ச்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ திருகு அளவி மிகச்சிறிய பொருட்களின் பரிமாணங்களை நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 1.63 m/s². அதை பார்த்துக்கோங்க. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து எப்படின்னா 1.63 m/s². நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ்ஐ அலகுமுறை ஒரு தகுந்த மேம்படுத்தப்பட்ட அளவீட்டு முறையாகும். அதுக்கு ரீசன் பாருங்கள். எஸ்ஐ முறைகள் வெப்பநிலையின் அலகு கெல்வின் ஆகும். ரெண்டுமே கரெக்டு தான். எஸ்ஐ அலகுமுறை வந்து மேம்படுத்தப்பட்ட அளவீட்டு முறை தான். வெப்பநிலையில் எஸ்ஐ முறைகள் வந்து வெப்பநிலையின் அலகு கெல்வின். வெப்பநிலையின் அலகு எஸ்ஐ முறையில் கெல்வின். அடுத்த கொஸ்டின், முதலாவது ஊசல் கடிகாரம் 1867ஆம் ஆண்டு கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு ஊசல் கடிகாரம் வந்து கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், ஒரு ஏக்கர்னா 100 சென்ட்டுன்னு சொல்லுவோம். 1 மீட்டர் அப்படிங்கிறது 3.28 அடி. ஒரு ஹெக்டேர்னா 2.47 ஏக்கர். அடுத்தது ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது 150 மில்லியன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் வந்து நேராக பார்த்து அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது 4மே இம்பார்ட்டன்ட் தான். முதலில் 1949ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தேசிய நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்ட கடிகாரம் வந்து அணுக்கடிகாரம். 1949ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தேசிய நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்ட கடிகாரம் அணுக்கடிகாரம். அதிவேகமாக செல்லும் புல்லட் ரயில்களை தண்டவாளங்களில் இருந்து உயர்த்த பயன்படுவது மீக்கடத்திகள். அதிவேகமாக செல்கிற புல்லட் ரயில்களை வந்து தண்டவாளங்களில் இருந்து உயர்த்த பயன்படுவது மீக்கடத்திகள் ஆகும். டேஸ் அணுவை அடிப்படையாக கொண்டு அணுக்கடிகாரம் செயல்படுகிறது. cesium 133. cesium 133 அணுவை அடிப்படையாக கொண்டு அணுக்கடிகாரம் செயல்படுகிறது. ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும். கண்ணுறு ஒளி. ஒளிச்செறிவு என்பது கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவாகும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி,
கண்ணுறு ஒளி. சிஜிஎஸ் முறையில் ஒரு பொருளின் அடர்த்தி வந்து 4 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் ஆகும். நீளம் 10 சென்டிமீட்டர், நிறை 100 கிராம் அப்படி இருந்ததுன்னா அப்பொருளின் அடர்த்தி எவ்வளோ? இது கால்குலேஷன் போட்டிங்கன்னா 40 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. வரலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், போட்டுக்கலாம். எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா பாரிஸில் தான் எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது மாநாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரிஸ் பார்த்துக்குங்க. செவ்வாய்க்கோளின் காலநிலையை பற்றி தகவல்களை சேகரிக்க 1998ஆம் ஆண்டில் எந்த அமைப்பு சுற்றுக்கலம் அனுப்பியதுன்னா நாசா, நாசா தான் வந்து அனுப்பியிருக்காங்களாமா. அதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பியிருக்காங்க. செவ்வாய்க்கோளின் காலநிலையை அறிந்து தகவல்களை சேகரிக்க 1998ஆம் ஆண்டில் சுற்றுக்கலத்தை நாசா அனுப்பி உள்ளது. பார்த்துக்குங்க அதை. அடுத்த கொஸ்டின், படிகத்தின் அழுத்த மின்பண்பு என்ற தத்துவம் குவார்ட்ஸ் கடிகாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. படிகத்தின் அழுத்த மின்பண்பு என்ற தத்துவம் இந்த கடிகாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா குவார்ட்ஸ் கடிகாரம். அதுக்கு ஆப்ஷன் சி, குவார்ட்ஸ் கடிகாரம். அடுத்தது, சுருள்வில் தராசு டேஸ் விதிப்படி இயங்குகிறதுனா ஹூக்ஸ் விதி. சுருள்வில் தராசு வந்து எந்த விதிப்படி இயங்குகிறதுனா ஹூக்ஸ் விதிப்படி இயங்குகிறது. ஹூக்ஸ் விதி. 2 கூலும் மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 10 வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடத்தியில் பாயும் மின்னோட்டம். இதை ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 0.2A வரும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இது டெஃபினிஷன் தான். ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு எனப்படும். இது வந்து டெஃபினிஷன். ஒளிச்செறிவு என்றால் என்னல இருக்குது, இது படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒளி, அதாவது சவுண்டு சொல்லுவோம் இல்லைங்களா, சவுண்டு ஒளி, அதே வந்து அளப்பதற்கான அலகு வந்து டெசிமல். இது நம்மளுக்கு தெரியும், லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டுருக்குறோம். ஸோ ஒளி, சவுண்டு ஒளியினை அளப்பதற்கு லாகரதவிக் அலகான டேஸ் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறதுனா ஒளியின் அலகுனே நம்மளுக்கு தெரியும், டெசிமல். அதை பார்த்தோடனே போட்டுங்க, டெசிமல். அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் மார்க் பண்ணலாம். அது ஆன்சர் எப்படி வருதுன்னு பாருங்கள். அளவிடும் கருவியின் மீச்சிற்றளவு குறைவாக இருந்தால் அளவீடு மதிப்பு மிகவும் துல்லியமாக இருக்கும். மீச்சிற்றளவு என்பது ஒரு கருவியால் அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவீடு தான். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். இது ஆன்சர் வந்து நான் டாட் பண்ணாமல் இருக்குது. ஆன்சர் வந்து ஏ தான் வரும். நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏ தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.